கோயம்புத்தூரில் அமைந்துள்ள இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது உணவு தொழில் பயிற்சிகளில் முன்னணி நிலையமாக வளர்ந்து வருகிறது. இந்த அகாடமி ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் பயிற்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக உணவு தொழில் முனைவோர்களுக்காக சுமார் 25 வகையான உணவு வணிக கோர்ஸ்களை நடத்தி வருகிறது. அவற்றில் ஃப்ரெஷ் ஜூஸ் தயாரிப்பு பயிற்சி மிக வேகமாக பிரபலமாகி அதிக மாணவர்கள் சேரும் கோர்ஸ்களில் ஒன்றாக திகழ்கிறது. சென்னையிலிருந்து வரீங்க, கிளாஸ் எப்படி போச்சு? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது உங்களுக்கு ஒர்த்தா இருந்ததா, எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங்கில் வரும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தேன். ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுமா, அதுக்கான ஒர்க் இருக்குமா, இல்லை சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு மெனுஸில் 25 மெனுஸ் இருந்தால் ஒரு 10 மெனுஸ் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் வந்தேன். போக எல்லா இதுவும் ஈஸியாக இருந்து கற்றுக்கு லேர்னிங் ஈஸியாக இருந்து எம்எல் எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. என்னால் பண்ணணும்னு சொல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு நான் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்தேன். யூடியூப்பில் பார்த்தா சம்டைம்ஸ் என்ன பொறுத்தவரை என்னோட கன்சர்ன் வந்து நேரில் வந்து பண்ணுறது தான் பெஸ்ட்டு. யூடியூப்பில் ஒரு சில பேர் செட் ஆகும். என்னோட இது வந்து நேரில் வந்து பார்த்தா 1000 கேள்வி டவுட்ஸ் எதுவும் அது வரும். ஜூஸ் கடை போகணும்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்ச கடை ரிலேட்டிவ்ஸ் கடை எல்லா இடத்துலையும் போய் கேட்டு பார்த்தேன். யாரும் கிட்ட கூட சாய்க்கல, சொல்லியே தரல. இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கடை எல்லாரும் போய் கேட்டேன். இது மாதிரி சொல்லிக் கொடுங்க, இல்லை கடையில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, நான் பார்த்தது கற்றுறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று தெரிஞ்சிடும் பண்ணுறாங்க. சரி தெரிஞ்சிடுன்னு சொன்னால் அது சொல்லி தர மாட்டாங்க, எப்படி பண்ண சொல்லி ஒரு ஐடியா இல்லை. சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. அப்போ தான் எதாச்சும் உங்கள் வியூஸ் பார்க்கும்போது, உங்கள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தேன். ஒரு ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் தேர்ந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு. கிளாஸ் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு சார். ஜூஸு, லஸ்ஸி, ஃபலூடா மூணை பற்றி எப்படி போச்சுன்னு மக்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்ல முடியுமா? டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப குவாலிட்டி அப் டு த மார்க் இருக்குங்க சார். நம்ம வந்து எவ்வளோ ரேட் வேணாலும் வச்சு வந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் அப் டு த மார்க் இருக்குது. இன்னொன்று நம்ம வந்து கடன் ஆரம்பிக்கும் போது வேஸ்டேஜ் ரொம்ப யோசிப்போம். ஓகே, டே பை டே எப்படி வேஸ்டேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ப்ரொடக்ட் பண்ணுவோம். ஏன்னா வேஸ்டேஜ்லேயே பாதி நமக்கு மார்ஜின் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் போயிடும். இங்கே வந்து பார்த்தது ஷாக்கிங் ரிசல்ட் அதுதான். என்னென்னா நம்ம அந்த 1 கிளாஸ்னால் கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த 1 கிளாஸ் கொடுக்கும்போது 0 வேஸ்டேஜ். நமக்கு வந்து மார்ஜின் எதுவுமே அடிப்படுறதில்ல. டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருக்கிறதுனால நம்ம போய் அங்கே நின்றுட்டு சுகர் இது இவ்வளோ இருக்கா, நம்ம டேஸ்ட் இவ்வளோ இருக்கா, நம்ம பயந்து ஒருத்தவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். நம்ம கையில் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ரெசிபி இருக்குது. போனால் நமக்கு அந்த சைட்லேருந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. நம்ம தைரியமாக நின்று அங்கே பேசலாங்க சார். சார் ஃபலூடா பற்றி பார்த்துருக்கேன். பட் இந்த வந்து ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறதோ மித்த விஷயங்களோ வந்துட்டு வேற எந்த ஐடியாஸுமே கிடையாது. இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஓகே, இதில் இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க. நம்ம கொண்டு போய் இதில் வந்து இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு தெரியாது. நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு ஃப்ளேவர் கொடுப்பாங்க, ஓகே நம்ம அதை சாப்பிட்டு வருவோம். இப்போ நம்ம கடைன்னு போகும்போது இப்போ உங்களை அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஃபலூடாவில் ஒரு 10 வெரைட்டி வைக்கலாம், நம்ம தைரியமாக பண்ணலாம், இவ்வளோ மார்ஜின் வருங்கிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறனால ஓகே நம்ம அதையும் மெனுவில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க சார். வணக்கம், என்னுடைய பேர் செண்பகவல்லி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஜூஸ் கிளாஸ் கற்றுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் ஃபலூடா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அதே தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அமுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு உள்ளே போதோ நீங்கள் லாஜிக் அப்ளை பண்ணிக்கணும். டாப்பிங்க்கு ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஃபீலிங்க்கு ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணலாம். இது வந்து மகாராஜா ஃபல்டா. மகாராஜா ஃபல்டாக்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா 250 ரூபாய் கேட்கலாம். அது எப்படி ஒரு மாஸ்டர் கற்றுக்க கொடுப்பாங்களோ அந்த லெவலில் நான் கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் ஃபார் தியரி கிளாஸஸ் ஆர் யூடியூப் வீடியோஸ் மாதிரி கிளாஸ் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இருந்தது. ஜஸ்ட் நாட் லைக் தட் மெனு ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டோம். ஸோ சூன் அண்ட் anyone if you are looking for this class, it will be a good opportunity for you. சார் வணக்கம், நான் சிவகங்கையிலேருந்து வரேன். இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். ஆன்லைனில் வந்து அண்ணா ரெஃபர் பண்ணாங்க. ஸோ எங்கள் அண்ணா மூலியமாக தான் இங்கே நான் வந்திருக்கேங்க. இப்போ நல்லா இருந்துச்சு ஃபீட்பேக் இங்கே இது பண்ணுறதுக்கு. டீச்சிங் விதம் நல்லா இருந்துச்சு, சொல்லிக் கொடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. யூடியூப் பார்த்து பண்ணுறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. யூடியூப்பை விட லைவ்ல வந்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகே. அதில் தெரியாத டவுட்ஸ் இதில் கொஞ்சம் கிளியர் ஆகுது. ஸோ நம்ம நேரில் கற்றுக்கிறப்போ நிறையா இது கிடைக்குது, நம்ம அனுபவம் கிடைக்குது. ஸோ இதில் நேரில் பார்க்குறது ஓகே, நீங்கள் வந்து கற்றுக்கிறது நல்லா இருக்கும். எந்த ஊரில் கடத்த போகிறீங்க சார்? ஆல்ரெடி சிவகங்கையில் நம்ம பேக்கரி வச்சுருக்கேன் சார். இப்போ புதுசாக ஜூஸ் மட்டும் லான்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்து. இந்த பயிற்சிகளில் சேர்பவர்கள் பல்வேறு துறைகளில் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக தங்கள் பிரான்சைஸ் வியாபாரத்தில் ஜூஸ் மெனுவை சேர்க்க விரும்பும் தொழில் முனைவோர், தங்களின் சொந்த பிராண்டுகளில் புதிய ஜூஸ் வகைகளை அறிமுகப்படுத்த விரும்புபவர்கள், புதிய ஜூஸ் கடை தொடங்க நினைப்பவர்கள், மேலும் ஜூஸ் மாஸ்டராக வேலை பெற விரும்புபவர்கள் ஆகியோர் இதில் அதிகமாக பங்கேற்கின்றனர். இந்த பயிற்சியின் மூலம் கடை உரிமையாளர்கள் மாதம் ரூபாய் 30,000 வரை செலவுகளை சேமிக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது. இதேபோல் ஜூஸ் மாஸ்டராக பணியில் சேர்பவர்கள் மாதம் ரூபாய் 30,000 வரை சம்பளம் பெற முடியும் எனவும் கூறப்படுகிறது. பயிற்சியை நிறைவு செய்யும் அனைவருக்கும் அகாடமியின் சார்பில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மேலும் மாணவர்களின் தேவைக்கேற்ப 1-to-1 பயிற்சிகளும் குழு வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸில பாதாம் எல்லாம் நல்லா போகும்.
மேங்கோவுக்கு வந்து நீங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வரதுனால பல்பே யூஸ் பண்ணீங்க. மேங்கோ பல்ப் ரொம்ப நல்லா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அமிர்தமா இருக்கும். சரி, இப்போ பாதாம்லாம் போடுறப்போ கொஞ்சம் முன்னாடியே சோப் பண்ணி இல்லை, பாதாம் வந்து குடிக்கும் போது குறவரம் தான் இருக்கும். ஊற வச்செல்லாம் போட முடியாது, கஷ்டம், ப்ராக்டிக்கலாக சிரமம். அப்போ நீ உள்ளுக்குள்ள விட்டு ஃபுல்லாக அடிக்கணும். பாதாம் போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 150 ரூபா வைக்க முடிஞ்சா தங்கம். சுகர் வந்து பாத்தீங்கன்னா சில பிராண்டோட சுகரை பொறுத்து மாறும். ஒவ்வொரு தரைக்கும் ஒரு ஸ்பூன், அடுத்த தரைக்கும் ஒரு ஸ்பூன் மாத்தினீங்கன்னா ட்ரிங்கோட ரூல் வந்து ஒரு 1/2 இன்ச் நீங்க விடணும், கொண்டு போகும்போது சிந்தக்கூடாது. அப்படியே பாஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் நான் உங்கள்கிட்ட ஃபீஸை கொடுத்து கற்றுக்கிட்டேன், 4 கிளாஸ் 5 கிளாஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன், எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் சார், இதாப்புல கடையை போட்டாமா. கொஞ்சம் பணம் வசதி தான் இதாப்புல கடையை போடுவாங்க, வேறு இடத்துல வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், உனக்கு நான் தான் கற்றுக் கொடுக்குறப்பா அப்படின்னு நம்ம ஒரு கம்மி சம்பளத்தில் வைக்கிறோம். அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குடும்ப சூழ்நிலை. நீங்கள் 15,000 ஒரு நாளைக்கு 500 மீனி கொடுத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு 20 கிடைக்கும். யாருக்காவது ஜூஸ் மாஸ்டர் பயங்கர டிமாண்டாக இருக்கும். பெரிய ஹோட்டலில் 30 கொடுக்குறாங்க. எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் நட்டம். நீங்கள் திருப்பி இன்னொரு ஆளை ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் மெயினாக வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது. சின்ன கடைகளில் பார்த்துக்கு நீங்களே மேனேஜ் பண்ண போட சொல்லுங்க, இடையில போட சொல்லுங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஜூஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஜூஸோட பிளெண்டர். நிறைய பேர் என்னை என்ன கேட்பாங்கன்னா, சார் வந்து வீட்டில் யூஸ் பண்ண அதே பிளெண்டரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. மெயினாக வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்றா பார்ப்போம். ஜூஸ் மிக்சரோட வாட்ஸ் வந்து அதிகம் இருக்கும். மோட்டரோட கெப்பாசிட்டி 900 இருக்கும். இது வந்து 79 ஸ்டார்ட் ஆகி இதுவும் 900 வரைக்கும் போகுது. இதுக்கு வந்து பிளாஸ்டிக் ஜார் இருக்கும், சூடாகாது. ஜூஸ் வந்து ஸ்டீலில் போட்டிங்கன்னா சூடாகும். சூடானா நியூட்ரிஷன் வந்து லாஸ் இருக்கும். நம்ம எல்லாருமே ஹெல்த்திங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஜூஸை குடிக்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு கொடுத்த ஜூஸே நல்லா போகுது, பிரியாணி ஏன் போல ஹெல்த்திங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து நியூட்ரிஷன்ஸ் போய் சாப்பிட்றது வந்து பிரயோஜனம் கிடையாது. மெயின் ரீசன் அதுதான். இன்னொன்று பிளேடு. நார்மல் சட்டி பிளேடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ண லேடிஸ் கேஸ் சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஜென்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல, ஃப்ளாட்டாக இருக்குங்க. சின்ன மல்டி லெவல்னு சொல்ல முடியாது. ஜூஸோடது வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது மல்டி லெவலாக இருக்கும். அதே மாதிரி ஆர்பிஎம்னு சொல்லுவோம், ரொட்டேஷன் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளெண்டரில் வந்து ஜூஸ் பிளெண்டருக்கு ரொம்ப அதிகம். ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு சட்னியோட பிளேடு வேற திக்காக வருது, இது உங்களுக்கு தின்னாக வருது, அந்த அளவுக்கு உடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு என்னன்னா ஃப்ளஷ் பூரா உடஞ்சிடும். இதில் வந்து ஃப்ளஷ் உடஞ்சி சட்னியாக திக்காக இருக்கும், இதில் தின்னாக இருக்கும். ப்ளஸ் நம்ம தண்ணி ஊற்றுறோம், சட்னிக்கும் தண்ணி ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அதிக தண்ணி ஊற்றுவோம். பட் லாஜிக்கலி இதோட ஸ்பீடு வந்து அதிகம். எக்ஸ்ட்ரா ஜார் தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க, இதில் டூப்ளிகேட் ஜார் வாங்காதீங்க. அது ரிஸ்க்கு. புதுசாக உள்ள வேலையெல்லாம் வெளியில் பட்டுச்சுன்னா துண்டா போயிடும். இப்படியே பார்த்தீங்க உடஞ்சி கை இப்படி போச்சுன்னு வச்சுங்க, வேலை பீஸ் பீஸாக போயிடும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதில் வந்து பெருசாக இதில் வந்து மிச்சப்படுத்தவே கூடாது. 1000 1500 ஜார் வந்தாலுமே ஒரு ஜார் தான் மிக்சரில் கொடுப்பான். இந்த மிக்சர் வந்து மார்க்கெட்டில் 5800 6000 வரைக்கும் இருக்குங்க. அதாவது சின்ன கடை ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னா 2 ஜாரு ஒரு பிளெண்டர் போதுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10000 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா 2 பிளெண்டர் வேணும், அதாவது மிஷின். போக 4 ஜார் குறைஞ்சபட்சம் 6 ஜார் வச்சுதான் சந்தோஷம். யூடியூப் பார்க்கும்போது உங்களோட வீடியோ பார்த்தேன். எனக்கு சில டவுட் வந்து நேரில் வந்தாக்கா டவுட்லாம் க்ளீன் ஆகுன்றதுக்காக நேரில் வந்து டவுட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் பார்த்து நம்ம வீட்டில் தான் போட்டு நாமளே சாப்பிட்லாம், அது பிஸ்னஸுக்கு ஒத்து வராது. அதாவது நேரில் கிளாஸ் எடுத்த பிறகு தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக போடலாம். யூஸ் பண்ண சொன்னா நீங்க முழுசு யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கீழே அது முடிஞ்ச அளவுக்கு முழுசுனா அந்த தோல் முடிச்ச மாதிரி நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அது வந்து அங்கேயே திட்டுட்டா பச்சை கலர் தெரியுமே தவிர உங்களுக்கு அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்காது. இது ஓரளவுக்கு இதுக்கும் மைல்டு தான் கொடுக்கும். ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா திருப்பி இது காஸ்ட், நீங்க திருப்பி இதுல போய் 60 ml 70 ml ஏற்றுனீங்கன்னா திருப்பி 5 ரூபா 10 ரூபா லாபம் வரும் உங்களுக்கு குறைஞ்சு. இல்ல இதுல உங்களுக்கு கிரஷ்ல வந்து மாலா இருக்கு, மனாமா போடலாம், கிரஷ்ல பிராண்ட் வாங்க. இது ஆக்சுவலா பான் நம்ப மாட்டீங்க, இந்த தமிழ்நாட்டுல எங்க போட்டாலுமே ரொம்ப நல்லா போகுது. ஏன்னா மெனக்கெட்டு பான் ஸ்டார்டிங் மட்டும் ட்ரெயின் பண்ணுங்கலாம் ஆகுது. இதை மட்டும் கற்றுக்கணும் சார், ஒரே டே போடுறாங்க.
பட் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தோம், ஆன்லைனில் நிறைய பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே இவ்வளோ ஒரு கிளாரிஃபிகேஷனாக ஒருத்தவங்க சொல்லி தந்து நம்ம பண்ணுறோமா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் சாரோட வீடியோ பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்ல, நான் எனக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. ஸோ நம்ம இங்கே போனால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் அப்புறம் சாரை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து எனக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தந்தாங்க. நான் வீடியோஸில் பார்க்கறதோட எனக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்யும்போது எனக்கு எல்லாமே செம்ம கிளாரிட்டியாக இருந்துச்சு. என்னால் கண்டிப்பாக இன்னொரு ஜூஸ் ஸ்டாலை என்னால் தனியாக ஸ்டார்ட் பண்ண முடியுங்க ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தாங்க. வணக்கம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துலேருந்து வந்திருக்கிறேன். என்னோடய பேர் அறிவொளி. ஏற்கனவே நான் டீ ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த ஷாப்பில் நான் ஆல்ரெடி எல்லா ஃப்ரெஷ் ஜூஸு, லெசி, மில்க் ஷேக் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் ஒரு ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் சாரோட இன்ஸ்டா விளம்பரங்களை பார்த்து நேரில் வந்து இந்த பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த அகாடமியில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் மேலும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட மாணவர்கள் வந்து பயில்கின்றனர். கோயம்புத்தூரில் நேரடி வகுப்புகள் நடைபெறுவதுடன் ஆன்லைன் வகுப்புகள் அகாடமியின் இணையதளம் மூலம் எளிதாக கிடைக்கின்றன. இதன் மூலம் உணவு தொழிலில் முன்னேற நினைப்பவர்களுக்கு இந்த அகாடமி ஒரு முக்கிய வாய்ப்பாக திகழ்கிறது. நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம்.